ஹாய் வியூவர்ஸ், நியூமராலஜி பேஸில் பிபியோட எல்லா மேட்சும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வரிசையாக வந்து டீம் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம நீ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிபியோட 28வது மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸும் சிட்னி சிக்ஸர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே பண்ணுறாங்க. இந்த மேட்ச் ஜனவரி 9ஆம் தேதி வியாழக்கிழமை மத்தியானம் 1:45 பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் வந்து யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க, யார் வந்து எவ்வளோ ரன்ஸ் அடிப்பாங்க, யார் எவ்வளோ விக்கெட்ஸ் எடுப்பாங்க, யாருக்கு வந்து ஆவரேஜாக இருக்குங்கிறத ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஜனவரி 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 9-1 காம்பினேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சூரியனும் சேர்ந்த காம்பினேஷன். ஸோ செவ்வாயும் சூரியனும் சேர்றப்போ யாருக்கு நல்லா இருக்குன்னா, சுக்கிரனை சேர்ந்தவங்க ராகுவை சேர்ந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இருக்கும். சந்திரனை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மைனஸாக வந்து இருக்கும். அதுபடி நம்ம வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்கல. ஃபஸ்ட்டு மெல்போர்ன் ஸ்டார்ஸ் வந்து பார்த்தோம்னா டாம் ஸ்டீவர்ட் ராஜர்ஸ். அவர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த மேட்சும் சரியாக வந்து ஆடல. லாஸ்ட் ஒரு 5 மேட்ச்சில் ஃபஸ்ட்டு ஒரு 1-2 மேட்ச்சை வந்து அடிச்சார். அதுக்கப்புறம் டோட்டலி ஃப்ளாப், எந்த மேட்ச்சும் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. இந்த மேட்ச்சு வந்து அவர் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. அவர் டாம் ராஜர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பென் டக்கெட்டு. அவர் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன நாள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். போன மேட்ச் வந்து பென் டக்கெட் ஆண்டவங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவர் வந்து 50+ ரன்ஸ் அடிப்பார் வந்து சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 50+ ரன்ஸ் வந்து அடிச்சார். 67 ரன் பார்த்தீங்கன்னா வந்து அடிச்சிருந்தார். அன்றைக்கி அவர் வந்து கேப்டன்லேயும் கொடுத்தோம். கேப்டனுக்கான பாயிண்டையும் வந்து எடுத்திருந்தார், டாப்பில் வந்தார். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறது வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து வந்து சாம் ஹார்ப்பர். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரன்ஸ் அடிக்க வந்து வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டான் லாரன்ஸ். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறது வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் டாய்னஸ். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 30+ ரன்ஸ் வந்து அடிப்பார். பவுலிங் வரப்போ 1-2 விக்கெட் எடுக்கிறது வந்து சான்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல். அவரும் பார்த்தீங்கன்னா 30+ ரன்ஸ் அடிக்கிறது வந்து சான்ஸ் வந்து இருக்குது. பவுலிங் வரப்போ ஒரு விக்கெட் எடுக்கிறது வந்து சான்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கில்டன் கார்ட்ரைட்டு 20 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எம் ஸ்டெக்கட்டி. அவர் பார்த்தீங்கன்னா 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து வந்து உசாமா மிர் 2+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து வந்து ஜோயல் பாரிஸ். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பீட்டர் சித்தில். அவர் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு வந்து இருக்குது. இப்போ வந்து ஸ்டார்ஸில் வந்து யாருக்கெல்லாம் எப்படி இருக்கும் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து சிட்னி சிக்ஸர்ஸில் வந்து எப்படி இருக்கும் வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்கையில் ஃபஸ்ட்டு வந்து ஜாஸ் பிலிப்பே. அவர் பார்த்தீங்கன்னா 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வின்ஸ். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா குர்டிஸ் பேட்டர்சன். இவர் பார்த்தீங்கன்னா 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோசஸ் ஹென்ரிக்ஸ். அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து ஜார்டன் சில்க். அவர் பார்த்தீங்கன்னா 20 ரன்ஸ் அடிக்க வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து ஹைடன் கேர் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து வந்து ஜே எட்வர்ட்ஸு 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பென் டாவர்சிஸ். அவர் பார்த்தீங்கன்னா 2+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து ஏகில் ஹோசேன் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் எடுக்கிறது வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து ஜாக்சன் பேர்டு 1 விக்கெட் எடுக்கிறது வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து டாட் மர்ஃபி பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் இல்லை அதுக்கு மேலே கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது ஸ்டார்ஸ்லையும் சிக்ஸர்ஸ்லையும் யார் யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்கிறத வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். போன மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வந்து 13 பேர் வந்து சொல்லியிருந்தேன். எப்பயுமே 11 பேர் தான் வந்து சொல்லுவேன். போன மேட்ச் பார்த்தீங்கன்னா 13 பேர் வந்து சொல்லியிருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க எல்லா மேட்சுமே போட்டு ரொம்ப குழப்புறாங்க. ப்ராப்பரான பிளேயிங்கில் வந்து வரதில்லை. ஒவ்வொரு மேட்சும் பார்த்தீங்கன்னா 4 பேர் 5 பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து வராங்க. ஆல்ரெடி விளாண்ட வந்து இருக்க மாட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து கூட வந்து சொல்கிற 2 பேர். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் டீம் எடுக்கிறதுக்கு. இந்த மேட்ச்சில் ட்ரீம் டீம் வரதுக்கு யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு வந்து பார்த்தோம்னா டாம் ஸ்டீவர்ட் ராஜர்ஸ், பென் டக்கெட், மார்க்கஸ் டாய்னிஸ், கிளென் மேக்ஸ்வெல், உசாமா மிர், ஸ்டெக்கட்டி, பீட்டர் சித்தில். இவங்கெல்லாம் ஸ்டார்ஸில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சிக்ஸர்ஸில் பார்த்தோம்னா ஜாஸ் பிலிப்பே, ஜேம்ஸ் வின்ஸ், குர்டிஸ் பேட்டர்சன், ஹைடன் கேர், பென் டாவர்சிஸ், டாட் மர்ஃபி. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸர்ஸில் ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் யார் வந்து போகலான்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்கையில் கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் டாய்னிஸ், குர்டிஸ் பேட்டர்சன் இவங்க 3 பேரை வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணலாம். அதிக டீம்ஸ் வந்து போகிறாங்க, 10 டைம்ஸ் மேலே வந்து போகிறாங்க. வேறு ஏதாச்சும் பிளேயர் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து கேட்டிங்கன்னா டாட் மர்ஃபி வந்து ட்ரை பண்ணுங்கள். டாட் மர்ஃபி வந்து நல்லா வந்து இருக்குது. விக்கெட்ஸ் வந்து அதிகமாக எடுக்க வந்து சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ அவரே வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிஸ்க்காக போகிறவங்க, அதிகமான டீம் போகிறவங்க. நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம் நீங்கள்.